தருமபுரி மாவட்டம் நல்லம்பட்டி அடுத்து கம்மம்பட்டி பகுதியில் உள்ள காட்டு வளைவு கிராமத்தில் பல தலைமுறைகளாக வசித்து வரும் பொதுமக்கள் தாங்கள் வந்து செல்லும் வழிப்பாதையை தனிநபர் ஒருவர் ஜேசிபி இயந்திரம் மூலம் வழித்தடத்தில் பள்ளத்தை தோண்டி ஆக்கிரமிப்பு செய்து பொதுமக்களுக்கு இடையூறு செய்து வருகிறார். அவசர நிலைக்கு மருத்துவமனை கூட செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எங்களுடைய கால்நடைகளை மேய்ச்சலுக்கு கூட ஓட்டி செல்ல முடியாத நிலை உள்ளது. மிகவும் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வந்த நிலையில் கிராம பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து காவல்துறை மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பலமுறை மனு கொடுத்தும் எந்த ஒரு அதிகாரியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கிராம பொதுமக்கள் புலம்பி தவித்து வருகின்றனர். இதனால் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். இது தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி தாலுகா கம்மம்பட்டி பஞ்சாயத்து கம்மம்பட்டி காட்டுவளவு. எங்கள் பேர் பாலசுப்ரமணியம். இங்கே நாங்கள் நாங்கள் இருக்கிறவங்க எல்லாமே ஒரு ரோட்டில் இந்த தடத்தில் நாங்கள் நடக்கக்கூடிய மக்கள் ஒரு 20-25 வீட்டுக்கார் இருக்கிறோங்க ஐயா. இதை கேட்டு எங்களுக்கு இந்த தடத்து பிரச்சனை முடிச்சு கொடுத்தால் நாங்கள் இதை இந்த வர இந்த தேர்தலுக்கு நாங்கள் ஓட்டு போடுவோங்க ஐயா. இல்லைனா நாங்கள் புறக்கடிச்சு நாங்கள் கருப்பு கொடியை காட்டுவோம் ஐயா. ரோட்டுக்கு போகிறதுக்கும் வழி இல்லை. ஒரு குழந்தை பிள்ளை தாச்சு இங்கேருந்து தூக்கிட்டு போகிறதுக்கு 108 ஆம்புலன்ஸ் வரத்துக்கும் வழி இல்லாமல் எல்லாம் கல் கட்டி எல்லாம் ரோட்டை ஜேசிபி வச்சு எல்லாம் குழி வெட்டி வச்சு தடுத்து வச்சுருக்குறாங்க ஐயா. இதை நாங்கள் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவங்க சரியாக நடவடிக்கை எடுக்கலைங்க ஐயா. இதோட 4 முறை கொடுத்தாச்சுங்க ஐயா. தாசில்தார் முதலாளிக்கும் எல்லாம் கொடுத்து எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. எல்லாம் தேடி வந்தாங்க. வந்த வாட்டி நீங்கள் எல்லாம் இங்கே நடுவழியில் கிருஷ்ணன் தான் இதுக்கு இவ்வளவு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய ஆள் கிருஷ்ணன். குறிச்சி டைம்ஸ் தருமபுரி மாவட்ட செய்திகளுக்காக வெங்கடேஷ்.